ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கேன், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி உங்களுக்கு கண்டச்சனி தான், ஆனாலும் சனி திக்பலம் ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல, அதிர்ஷ்டத்துக்குடையவர் 7ல அவர் உங்களுக்கு பாக்குறாரு, அது நல்லது. அதே மாதிரி குருங்க லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு, அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு கேது, ராகு உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துல இருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம், 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு, குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, அதாவது பிசினஸ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல மாற்றங்கள் கிடைக்குமான கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் யாரு அப்படின்னா புதன். சோ புதன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு, ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் எப்பவுமே கீழே அப்படிங்கிறது போகாது. ஒரு மாசம் கீழே இறங்கிச்சுன்னா அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க, அடுத்த ரெட்டிப்பு பலன்களை கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க, ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு. உங்களுக்கு 7 குடையவர் 5ஆம் இடத்தை. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாதிரியே ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சினே சொல்லலாம். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா கடன் கிடைக்காது, அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியோடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. சோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும், எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி சந்திரனை பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாதிரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகும்னு எதிர்பார்க்க கூடாது. 4-5 தடவை போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இதை நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இதைதான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா மற்ற ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னிராசி மட்டும்தான் சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். சோ அதனால என்னன்னா தானா சுயம்பா கன்னிராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ஓவரா சொல்லக்கூடாது. பட் ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்களா, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன், அப்பா அதுல இருந்து நான் வெளில வந்துட்டேன், அம்மா தாத்தா இது மாதிரி, அது மாதிரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க், இதனால மட்டும்தான் நீங்க நிறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சி. இதை எப்பவுமே கையில பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இதை எப்பவுமே
புடிச்சுக்கோங்க. சனி வந்து இந்த என்னன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா, அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்டுல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்படின்னா கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணினீங்கன்னா மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பாத்துக்கங்க. நீங்க என்ன ராசி என்ன லக்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தொழில் ஸ்தான அதிபதி 10ஆம் அதிபதி இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜென்ரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்கை நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுடைய இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹையர் போஸ்ட்டுக்கு போறது, சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜர், மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜர், அந்த மாதிரி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது, ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடியதுதான் இது. ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோன்னு வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்களா, இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்ல, பிறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவரு தான். 6 குடைவர் அவரா இருக்கனால ஆஞ்சநேய வழிபாடு காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்திர நட்சத்திரமா அல்லது அஸ்த நட்சத்திரமா சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னா அன்னைக்கு போய் என்ன செய்யணும், பொங்கல், அதாவது வந்து வெள்ளை கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அதை இது பண்ணி தானம் கொடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்படின்னா திங்கக்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி உத்திர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு கொடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இதை கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா குண்டால செய்யணும் அவசியம் இல்லை. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி சந்திரனை பார்க்கும்போது அன்னதானம் பண்ணணும்னா நமக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிடும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்தை வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு சனி பாக்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது, குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடையர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்பின நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்பின நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பாக்குறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200 300% நல்லா இருக்கு. ஏன்னா அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள் இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா ஒரு தடவை குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி குலதெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு கேது வருது இல்லைங்களா, அது வந்து கட்டாயம் அந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது எவ்வளவு பெரிய சர்ப்பதோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷம் எல்லாம் நீங்கிரும்.
இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சரி, புத்திர லாபத்தை கொடுக்குது, சந்தான விருத்தியை கொடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஐவிஎஃப்க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்புல சக்சஸ் பண்ணி கொடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு சக்சஸா கொடுத்துரும். இப்போ இது படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை சனிதான் பாக்குது, குரு பார்க்கல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்படி இல்லைன்னா சோம்பேறித்தனம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மறதிகள் அதிகமாகும். புக் எடுத்தாலே தூக்கம் வருது, புக் எடுத்தாலே வேற வேலை வருது, படிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நீங்க நினைச்ச ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி கட்டாயம் நீங்க நினைச்சதை படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா அதிகமான ஞாபக சக்தியை உங்களுக்கு கொடுக்கும், மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால மந்தகதியை கொடுக்குங்க, படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மை கொடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்களை படிக்க வைக்கணும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க, மோட்டிவேட்டடா பேசுங்க, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்வியை கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு, அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க, மத்தவங்கள காவி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ அதை நீங்க ஓனாதான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஸ்திரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு, கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும் குருபலம் நல்லா இருக்கும் போது எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், நீங்க கவலையே படாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு வருது, சனி உங்களுடைய ராசியை பாக்குறாரு, குருபலமும் நல்லா இருக்கு, கேதுவும் நல்லா இருக்காரு, எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு, நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது வரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல, எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் நடக்கும். கன்னிராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும், அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆக போகுது. நீங்க நினைச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம், இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட வந்து விற்கலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க, வீட்டுல இருந்துட்டே வேலை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க, இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்வளவு நாள் வந்து உங்க ஃபேமிலியில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்வளவு நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாதிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர் நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழில், பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்னு வச்சுக்கிட்டு வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்பை எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நாளும் சரிங்க, உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பனா இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே
சம்பாத்தியம், அதாவது நீங்க பொருளாதாரம், நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கங்கள் இருக்கும், நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால உங்களுக்கு கணவர் கூட, இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால, 11ல இருந்து 3ஆம் இடத்தை பாக்குறதுனால பாக பிரிவினை, பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பாக்குறதுனால பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள் அது உங்களுக்கு பாக பிரிவினை ஆகி தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்தை பாக்குறதுனால பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வழிபாடுகளை பண்ணிக்கங்க, பிரார்த்தனைகளை பண்ணிக்கங்க, குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்டை விற்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை, அந்த அளவுக்கு பணத்தை வாரி கொட்டி கொடுக்க போறாரு குருவும் கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்தை கட்டாயம் கொடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தனை விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க, என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்கீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி சந்திரனை எப்பெல்லாம் பார்க்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க, நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை நடத்துவீங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாதிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃப்ரேம் ஆவீங்க. பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேமை செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல மக்களை ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்கத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், ராகு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா கொடுக்கும், நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குது. ஒரு ப்ரொமோஷன்ங்கிறது உண்டு, ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்களை, நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரொமோஷனே இல்ல, நான் 4ஆவதோ 5ஆவதா இருக்கேன், எனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க, இன்னும் எனக்கு 4-5 வருஷம் ஆயிரும் நீங்க நினைப்பீங்க. கிரகம் நினைச்சா அப்படிங்கிற ஒரு செகண்ட்ல கொடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு ஒண்ணு டெத் ஆகலாம், இல்லைன்னா ஒரு அலிகேஷன்ல போயிடலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் டிரான்ஸ்பர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி
ஆக்சிடென்ட் ஆகுறதோ இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிடலாம். 4ஆவதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும். எப்படி ஒரு இது பாருங்களேன், திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாதிரி எல்லாம் மாறி 4ஆவதா வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அததான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே, நான் லிஸ்ட்ல 3வது 4வது பேர்ல இருக்கேன், எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு, நல்ல அதிர்ஷ்டம். அதே மாதிரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைம். கன்னி ராசியில இருக்கவங்க நல்ல சாதனை பண்ணக்கூடிய டைம். உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சனி தசை நடந்துச்சு, கன்னிராசில இருக்கவங்களுக்கு சனி திசையும் குரு திசையும் நடந்துச்சுன்னா வெற்றி அப்படிங்கிறது எழுதி நான் கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க, நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றியை பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நிறைய காசு பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி, அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அதை சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும் புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாதிரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நினைச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறதுக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன் மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்கு நல்ல நிறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கை அன்பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் வந்து தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள், நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி வந்து நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக வந்து இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இன்பம் வந்து பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக வந்து ஒரு வெண்பாவை வந்து இடைக்காடர் சித்தர் வந்து கொடுத்துருக்காரு.
இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த கன்னி ராசினியர்களே, இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பாரப வருடத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலில் மேன்மை பெறுவீங்க. தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தெரியுது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத காட்டிலும் தொழிலில் லாபங்கள் பெரிய அளவில் இருக்குது. வாடிக்கையாளர் மிகுதியாக வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், புதிய வாடிக்கையாளர், நம்பிக்கைக்குரிய வாடிக்கையாளர், அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படுது. இந்த ஆண்டு நீங்கள் சுறுசுறுப்போடு செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய ஆக்டிவேட் தான் இந்த வருடத்தினுடைய உங்களுக்கான லாபத்தை, உங்களுக்கான தொழில் முன்னேற்றத்தை, உங்களுக்கான தொழில் வளர்ச்சியை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் பார்க்கும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்கிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். சிலருக்கு வந்து வெளிநாடு எண்ணம், வெளிநாட்டு ஆசைகள் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வந்து அதுக்கான சரியான அமைப்புகள் வந்து உங்களுக்கு சரியான வகையில் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தம் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படுது. எதுலேயுமே நேர்மையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். நேர்மையான பேச்சுவார்த்தை, வெளிப்படையான தன்மை உங்களுக்கு தேவை. எதையும் சோதனை எண்ணாமல் சாதனையாக நீங்கள் மாற்றிக்கக்கூடிய காலகட்டம். பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவீங்க. நன்மைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. துரோகம் செய்ய வந்தவங்க கூட உங்களை பார்த்து விலகி போகக்கூடிய காலகட்டம். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் பச்சை, மஞ்சள், வெள்ளை. இந்த நிறங்களை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பச்சை நிறமோ, மஞ்சள் நிறமோ, வெள்ளை நிறமோ அதிகமாக நீங்கள் ஆடைகளாக இந்த பாரப வருடத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் 3ஆம் எண், 5ஆம் எண், 9ஆம் எண் அல்லது 7ஆம் எண். இந்த எண்களை வந்து அதிகமாக இந்த பாரப வருடத்தில்
பராப வருடத்தில் நீங்கள் இந்த எண்களை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் ராகு காலம் வரக்கூடிய நேரத்தில் யமகண்ட நேரத்தில் பைரவருக்கு முந்திரி மாலை, திராட்சை, எலுமிச்சை சாதம் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். தயிர் சாதம் நீங்கள் வந்து பைரவருக்கு அமுது படைச்சிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், தடைகளை தாண்டி முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு வந்து குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மற்ற வழிபாடுகள்னு பார்க்கும்போது பெருமாளை நீங்கள் வந்து புதன்கிழமை அன்றைக்கு வணங்கலாம், ராகவேந்திரரை வியாழக்கிழமை அன்றைக்கு வணங்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இனிப்பு உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை நிற உணவுகள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள், நீர் சம்மந்தப்பட்ட காய்கறிகள் நீங்கள் அதிகமாக உணவாக எடுத்துக்கணும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். காரம் சம்மந்தப்பட்ட உணவுகளையோ அல்லது சூடான உணவுகளையோ வெப்பம் சம்மந்தப்பட்ட உணவுகளையோ நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. கோதுமை நீங்கள் உணவாக எடுத்துக்கூடாது, துவரை உணவாக எடுத்துக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் தானம் செய்யணும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கலாம், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம், கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும், அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவ வருடம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்கள்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும்.
சரிங்களா. ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பயிர்கள் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள் சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா. ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. என்னங்க நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசிகளும். கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஆண்டில் திருமணம் ஆகலை, வேலை சரியாக கிடைக்கல, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்படின்னு நிறைய புலம்பிட்டு இருந்து யாருன்னா நம்ம கன்னிராசி அன்பர்கள். ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும், பணம் வரதெல்லாம் வந்துட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போக போக உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக ஏதோ கோவில் போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு ஒருத்தர் சொல்லார், எங்கள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து 50,000 கொடுத்துட்டு போனார் அப்படின்வாங்க. இல்லை தொழிலில் வந்து புதிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பெருமாள் கோவில் சார்ந்த விஷயங்கள், வெங்கடாச்சலபதி, குறிப்பாக வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பாக இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழிலில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலும் நல்ல பண வரவை கொடுத்துட்டே இருப்பார். குடும்பம் மிக சிறப்பானதாக பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேலையின் மூலமாக நீங்கள் ஒரு வீடு, வண்டி, வாகனம் அமையும். வேலையால் எப்படி அமையும்? நீங்கள் ஒரு திறமையான வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் கம்பெனிலே கார் ஆர் பைக் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோட்ரஸ்கள் உங்களுக்காக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுனா இருக்குது, புதிய வேலையில் ஒரு ஈடுபாடு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு வேலையில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையாக தான் வேலையை போயிட்டுருக்கோம், பிரச்சனைக்குரிய ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பீங்க. ஏதாவது கரடு முரடான பொருட்கள் இல்லை டெமாலிஷ் பண்ணுறது, இது போல் விஷயங்கள், இல்லை ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்களா. இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு சில நல்லா இப்போ அனுகூலமாக போய்கிட்டு இருக்கு. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முயற்சிகள் ஒரு விதமான சக்ஸஸை கொடுக்க போகுது. அப்போ புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஏதாவது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதனால் பெரிய பிரச்சனை வருதுக்கான அந்த பிரச்சனை என்னென்னா பணம் போய் லாக் ஆகிடும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா. ஏன்னா உங்களோட விரையாதிபதி உச்சத்தில் இருக்கிறார். அப்போ விரையாதிபதி உச்சத்தில் வந்து என்ன ஆகும், போய் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், புதிய ஒரு பிரான்ச்சஸ் இந்த காலகட்டத்தில் தொடங்க வேண்டாம். பிரான்ச்சஸ் தொடங்க தான் என்னவா இருக்கணும், மருத்துவம் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் நீங்கள் புதிய பிரான்ச்சஸ் தொடங்கலாம் சரிங்களா. இல்லை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது செஞ்சு தர போகிறீங்க, அதுக்கு புதிய பிரான்ச்சஸ், அதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் விஷயம்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்காக புதிய பிரான்ச்சஸ் நீங்கள் தொடங்கலாம். ஸோ இது போல விஷயத்துக்காக புதிய பிரான்ச்சஸ் தொடங்கலாம். புதிய தொழில் நிறுவனங்கள் நீங்கள் ஆரம்பத்துக்கான வாய்ப்புகள், வாகனங்களோட உதிரி பாகங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறீங்களா, அதுக்காக நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா விவசாயம் சார்ந்த விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெரிய அமௌண்ட் போய் லாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது மிகவும் நல்லது. தொழிலாளர்கள் மூலமாக ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுவதற்கான காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. அப்போ 10 பேர் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு 30 பேர் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஏன்னா குரு பயிற்சி மாறினது எல்லாமே மாறணும்ல. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது, புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுன்னு வாய்ப்புகள் உண்டு.
ஏற்கனவே வீடு இருந்துச்சுன்னா அது மேலே அகைன் ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் கன்னிராசி அன்பர்கள் பைக் வச்சுருக்கீங்களோ, ஒரு கார் வாங்க போகிறீங்க, 4 சீட்டர் வச்சுருக்கீங்கன்னா கார் வச்சுருக்க, ஒரு 5 சீட்டர் 7 சீட்டர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை விட பெரிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மல்டி வெஹிக்கிள்ஸ், சரிங்களா, 2-3 வண்டிகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா, சரிங்களா. மே மாதம் குரு பெயர்ச்சி இருக்குது, அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சி இருக்கு, அப்போ அது எதுவும் செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள், பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், மகாலட்சுமியே பிறக்க போகிறாங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். இதே ஆண்டில் பார்த்தீங்கன்னா ராகு உங்களோட 5ஆம் பாவத்தில் வரப்போகிறாரு. அப்போ பெண் குழந்தைகள் மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனவுகள் அதிகமாக வருங்க, சரிங்களா. இந்த யூடியூப் பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் மூவிஸ் யூடியூப் பார்க்கலாம், நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். இந்த ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் ஏற்படும். உங்கள் பூர்வீகத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் சென்று வருவது நல்லது. அட்லீஸ்ட் ஆண்டுக்கு 2 முறையாவது சென்று வாங்க, ஃபேமிலியோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பூர்வீகத்தில் ஒரு விதமான விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் குறைபாடாக புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். என்ன பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக பூர்வீக வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ஜிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு தோல் நோய்கள், திடீர்னு ஒரு அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு, எதனாலேயும் தெரியாமல் இருக்கும். ஸோ அதுபோல் விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய தொழில் தொடங்கலாம். பெருசாக பண்ணக்கூடாது, சின்னதாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குன்னா ஒரு 1200 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் டபுளாக பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்பாகவும் உண்டு. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், இந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தடையோடு வெற்றி கிடைக்கும். சரி, தடையோடு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் புதிய வேலையில் சேர்வதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திகழப் போகிறது. நன்றி, வணக்கம்.